மாண்புமிகு மறைந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாங்கள் முன்வரிசை தலைவர்கள் தந்த கவன ஈர்ப்பை தாங்கள் அனுமதித்து அதில் பேசுகின்ற இந்த நல்வாய்ப்பு எனக்கு கிடைத்தபோது நான் 1980 நினைவுகளுக்கு செல்கிறேன். எனது சொந்த ஊரில் என் உறவினர் பண்டூட்டியார் அவர்கள் ஒன்றுபட்ட திராவிட இயக்கங்களில் பணியாற்றிய போது நானும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பள்ளி மாணவனாக அந்த நிகழ்வை கண்டுகளித்து அதற்கு பிறகு என்னுடைய உறவினர் டாக்டர் நந்தகோபாலகிருஷ்ணன் அவர்களும் குறிஞ்சிப்பாடி ஒன்றிய செயலாளர் கணேசமூர்த்தி அவர்களும் அன்றைய மாவட்ட கழகத்தின் செயலாளர் நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் அன்றைய மாவட்டத்தினுடைய இலங்கையின் மைந்தன் முட்டம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் விருதை MS அவர்களும் அருகாமை மாவட்டத்தின் பேராசிரியராக இருந்து அரசியல் கட்சியில் பணியாற்றிய அண்ணன் பொன்முடி அவர்களையும் நினைத்து பார்க்கிற இந்த வேளையில் என் குடும்பம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பண்டூட்டியார் பிரிந்த போது நாங்கள் பட்ட துன்பங்கள் துயரங்கள் என்னை கண்ணீரில் வர வைக்கின்றன. திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அந்த கட்சியை உருவாக்கி அந்த மண்ணில் கோலோச்ச செய்வதற்காக எண்ணற்ற வழக்குகளையும் துன்பங்களையும் தாங்கி நாங்கள் இன்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய இளைஞணி அமைப்பாளராக இருந்த என் உடன் பிறந்த சகோதரன் அரசியல் ரீதியான வழக்கில் ஆயுள் தண்டனையை பெற்றார். அப்படி பெற்று அவரை காப்பாற்றுவதற்கான முயற்சிக்கு நான் சென்னை அண்ணா அறிவாலயம் வந்தபோது அது கட்டுகின்ற பணியும் கலைஞர் திருமண மண்டபம் கட்டுகின்ற பணியும் நடந்தேறியது. அப்போது எனது உறவினர் மாசிலாமணி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் இயக்கத்திற்காக அவர் ஒரு கொலை வழக்கை சந்தித்து சிறையிலிருந்து தலைவர் கலைஞர் அவர்கள் மீட்டு தலைவர் கலைஞர் அவர்களை அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்காக அவருக்கு அண்ணா அறிவாலயத்தின் மேலாளர் பதவியை தந்தார். அந்த அறையிலும் அண்ணா அறிவாலயத்திலையும் தங்கி சில காலம் நான் பணியாற்றுவேன் என்கிற இடையில் தலைவர் கலைஞர் அவர்களும் நம்முடைய டாக்டர் ஏகன் அவர்கள் தந்தையும் இன்னும் சில ஆளுமைகளும் நடைபயிற்சிக்கு வருகின்ற போது ஒரு மாணவர் பருவத்திலிருந்து தலைவர் கலைஞரின் கரம் பிடித்தவன். எனக்கு இங்கு கண்களில் நீர் சொரிகிறது. அதற்கு காரணம் இந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு தமிழுக்கு எண்ணற்ற மிகப்பெரிய பங்களிப்பை ஆற்றியிருக்கிறார். வள்ளுவர் கோட்டம், வள்ளுவர் சிலை, பூம்புகார் கண்ணகி கோட்டம் என்று தமிழ் சமூகத்திற்கு செம்மொழி அந்தஸ்து, இன்றைக்கு கணினி தமிழுக்கான பல்கலைக்கழகம், எல்லாவற்றிற்கு மேலாக உழைக்கும் விவசாய குடிகளாக இருந்து ஒரு காலத்தில் மன்னர் பரம்பரையாக ஆண்ட பரம்பரையாக இருந்த ஒரு சமூகம் பிற்காலத்தில் விவசாய குடிகளாக இருந்து கல்வி வேலைவாய்ப்பு உரிமை பெற முடியாது இருந்த சமூகம் அதற்கான உரிமை போரை நடத்திய போது 21 உயிர்களை பலி கொடுத்த போது தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அந்த சமூக தலைவர்களை அழைத்து மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் தலைமையில் 108 சாதிகளுக்கான கல்வி வேலைவாய்ப்பு உரிமை என்கிற இடஒதுக்கீட்டு உரிமையை MBC என்கிற ஒரு இனத்தை உருவாக்கி தந்தார். இதையெல்லாம் நான் பார்த்து மகிழ்ச்சி கொண்டு தலைவர் கலைஞர் அவர்களுடைய அரும் பணிகளை தமிழ் சமூகத்தில் ஆற்றிய கொடைகளை என்னால் மணிக்கணக்கில் பேச முடியும். காரணம், மாணவர் பருவத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேச்சாளனாகும் சென்னை வீதிகளிலும் தமிழ்நாடு எங்கும் வாய்ப்பு கிடைத்த போது பேசியிருக்கிறேன். இதுல எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேரு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களால் இன்றைக்கு நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு கிடைத்திருக்கிறது நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 1989 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த போது இன்றைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற அருமை சகோதரர் கோவிச்செழியன் அவர்கள் சட்டக்கல்லூரி மாணவர். அவரோடு நானும் அவருடைய விடுதலை ஒன்றாக தங்கி மாசிலாமனுடைய பரிந்துரையோடு தலைவர் கலைஞருக்கு சென்று அன்றைய அமைச்சர்கள் இருந்த மூத்த அமைச்சர்கள் அத்தனை பேரையும் பேரவைத் தலைவரை உள்ளடக்கி கலைஞரின் தம்பிகள் என்று ஒரு நூலை தொகுப்பதற்காக இருவரும் சென்று அவரிடத்திலே அணிந்துரை வாங்கி சென்ற போது அன்றைக்கு மாணவர் பருவத்தில் இருந்த கோவிச்செழியன் தலைவர் கலைஞர் அவர்களால் தளபதி அவர்களால் 3வது முறை சட்டப்பேரவை உறுப்பினராக ஒரு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தவனை உயர்த்தி இதுல என்ன மிகப்பெரிய பெருமனா பல பல்கலைக்கழகங்களை கொடுத்தவர். நான் கேட்டேன், கொள்கை முடிவெடுங்கள் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டின் பாட்டாளி மக்கள் கட்சி மத்தியில் உங்கள் தயவால் மத்திய அமைச்சரை பெற்றோம், அந்த பதவியை பயன்படுத்தி மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்கிற கான்செப்டை உருவாக்கினோம். வரும் செய்கிறார்கள் பேசுங்க, வேல்முருகன் பேசுங்க. அருள் அன்றைக்கு நான் அன்றைக்கு இருந்த கட்சியினுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள்
தலைவர் கலைஞர் அவர்களுடைய பரிந்துரையில் மத்திய அமைச்சராக இருந்தார். அப்படி மத்திய அமைச்சராக இருந்த போது ஒரு கொள்கை முடிவை கலைஞர் அவர்கள் எடுக்க வேண்டும் என்று என்னை வலியுறுத்தி அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் தெற்காசியாவுக்கு 36 மெடிக்கல் காலேஜ் இருக்கிறது என்று சொன்னால் அது தலைவர் கலைஞர் அவர்களின் கொள்கை முடிவு. மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் நேற்று அதை பதிவு செய்தார். இந்த வரலாற்று பக்கங்களில் அடிகோலிட்டவன் என்ற வரியை சொல்லுகிறேன். அதே போன்று கலைக்கல்லூரி இல்ல, பாலிடெக்னிக் இல்ல, ஐடி இல்ல, முந்திரி காடுகள் தான் இருக்குது. உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற அண்ணன் பொன்முடியிடத்தில் கேட்டேன். தலைவர் கலைஞர் அவர்கள் கவலைப்படாத வேல்முருகா என்று கடலூருக்கு வருகை தந்து அரசு விழாவிலேயே என்னை வைத்துக் கொண்டு முதல் அரசு பொறியியல் கல்லூரியை பண்ருட்டியில் அறிவித்து தமிழ்நாடு முழுவதும் 20 அண்ணா பல்கலைக்கழகங்கள் இருப்பதற்கு காரணமாக இருந்தார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். ஆக எனக்கு திராவிட முன்னேற்ற கழக குடும்பத்தோடும் தலைவர் கலைஞருடைய கோபாலபுரம் இல்லமும் தலைமைச் செயலகமும் எந்த நேரத்திலும் நேரம் கேட்டு நான் பார்த்ததில்லை. என்னை எந்த அதிகாரிகளும் நேரம் கேட்டு தடுத்ததில்லை. அந்த அளவுக்கு உரிமையோடு இந்த இயக்கத்தின் தலைவர்களை சண்டையிட்டுத்தான் என் உரிமையை நான் பெறுவேன். அதற்கான இடைவெளியை தந்தார். நான் தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்து அம்மையார் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து அதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் அன்றைக்கு பேரவைத் தலைவராக நீக்கிய பிறகு உள்ளே வர முடியாத ஒரு சூழலில் ஒற்றை மனிதராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கும் எனக்கும் 1-to-1 வாக்குவாதம் ஏற்பட்டது. 45 நிமிடம் என்னை பேச அனுமதித்து நான் பேசி முடித்த பிறகு என்னை அழைத்து தலைவர் கலைஞர் அவர்கள், நீ வேல்முருகன் இல்லை தூள்முருகன் என்று என் நெத்தியில் முத்தமிட்ட அந்த மகத்தான தலைவன், அப்படியேப்பட்ட அந்த மகத்தான தலைவன் பெயரில் இன்றைக்கு இந்த பல்கலைக்கழகம் அமைய வேண்டும் என்று முன்வரிசை தலைவர்களால் வேண்டுகோள் வைக்கப்பட்டு அந்த தலைவன் பல பல்கலைக்கழகங்களை உருவாக்கியவன், பல்வேறு தலைவர்களை உருவாக்கியவன். அந்த தலைவனுடைய ஒரு உறுப்பினராக இருந்து, ஒரு சீடராக இருந்து, பேச்சாளராக இருந்து படிப்படியாக முன்னேறிய என் அருமை நண்பன் கோவிச்செழியன் அந்த தலைவன் பெயரால் அமையப்பெறுகின்ற பல்கலைக்கழகத்திற்கு அந்த கோப்புகளிலே கையெழுத்து போடுகிற அரசியல் அதிகாரத்தை தந்த அந்த தலைவனை எண்ணுகிறேன். அந்த தலைவனின் தலை புதல்வன் நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள்தான் அந்த பதவி அவருக்கு தந்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.